பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை எப்படி நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட இணைச்சாங்க. ஸோ ஓட்டிங் சிஸ்டம் பண்ணி மக்கள் டைரக்டா கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளிக்கு எலெக்ட் பண்ணல. ஆனால் ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா the oldest member was elected as the temporary chairman of the assembly. மூணாவது இம்பார்ட்டன்ட் டைம்லைனுக்கு அப்புறம் தான் பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. On December 13, 1946, ஜவஹர்லால் நேரு மூட் தி ஹிஸ்டாரிக் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். கான்ஸ்டிடியூஷன் நம்ம கொண்டு வர போறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்த ரெசல்யூஷன் தான் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். adequate safeguards shall be provided for minorities, backward and tribal areas in the Constituent Assembly had 11 sessions over 2 years. நிறைய கமிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களே இந்த கமிட்டிஸ்லாம் வச்சுக்கிட்டார். ஏன்னா to dominate the leadership in the Constituent Assembly. January 26 was specifically chosen as the date of commencement of the Constitution. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தொடர்ச்சியா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி பற்றி கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிளாஸ் 5 ஆன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி. நம்ம சாப்டர் 2 ஆஃப் லக்ஷ்மிகாந்த் சாருடைய இந்தியன் பாலிட்டி சாப்டரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் முதல் கட்டமாக டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் தொடர்ச்சியாக நம்ம கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, அதில் முக்கியமான டைம்லைன்ஸ் என்ன, அந்த டைம்லைன்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய கிளாஸ் ஆகப்பட்டது ஃப்ரீ கிளாஸ் ஃபார் யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல். இதெல்லாம் தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸு ப்ளஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க, பொதுமக்களும் கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த கிளாஸை தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும், எஸ்பெஷலாக இந்த கிளாஸ் ஆகப்பட்டது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய புக் ஆகப்பட்டது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸு லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கு இந்தியன் பாலிட்டி. இந்த புக் ஆகப்பட்டது யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி மாணவர்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அதனால் அது ஒரு கைடன்ஸாக வச்சுக்கிட்டு அதில் இருக்க கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க பெர்ஸ்பெக்டிவும் இன்சைட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சப் டாபிக் ஆகப்பட்டது காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி. இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 ஆஃப் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி அப்படிங்கிற சப் டாபிக்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் November 1946 under the scheme formulated by the cabinet mission plan. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீட்டெயில்டா கேபினெட் மிஷன் பிளான் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கேபினெட் மிஷன் பிளான்ல எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு கேபினெட் மிஷன் பிளான் வழியாக கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை செஞ்சாங்கன்றத நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கீம், கேபினெட் மிஷன் பிளானோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேபினெட் மிஷன் பிளானில் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி வாஸ் டு பி 389. ஆஃப் திஸ் 296 சீட்ஸ் வேர் டு பி அலாட்டட் டு த பிரிட்டிஷ் இந்தியா. 296 சீட் ஆகப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலாட் பண்ணோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 93 சீட் ஆகப்பட்டது பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும், 93 சீட் ஆகப்பட்டது பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட ப்ரொபோசல். இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 296 சீட்டு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலாட் பண்ணி 292 மெம்பர்ஸ் வேர் டு பி ட்ரான் ஃப்ரம் தி 11 கவர்னர்ஸ் ப்ராவினன்சஸ். ஸோ கவர்னர்ஸ் ப்ராவினன்சஸ்ன்னு பார்க்கும்பொழுது இதில் மெட்ராஸு, பாம்பே, யூபி, பீகார், சென்ட்ரல் ப்ராவின்சஸ்ஸு, ஒரிசா, பஞ்சாப், என்டபிள்யூஎஃப்பி, சிந்து, பெங்கால், அசாம். அது மட்டும் இல்லாமல் ஈச் ப்ராவின்ஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் in case of small states were to be allotted seats in proportion to their respective population.
பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியா டிசைட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரஃப்லி 1 seat to be allotted for every million population. இப்போ நம்ம பார்க்குறோம், அதாவது டீலிமிட்டேஷனுங்கிற கான்செப்ட் இப்போ வந்து நம்ம பரவலாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷன் ஆஸ்பெக்ட் வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எப்படி கான்ஸ்டிடுவன்சியை வந்து அலாட் பண்ணாங்கன்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சீட் ஆகப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியா வந்து எப்படி அலோகேட் பண்ணாங்கன்னா, ஒரு சீட் ஆகப்பட்டது எத்தனை மில்லியன் பாப்புலேஷனுக்கு அலாட் பண்ணுங்கிறத பேஸ் பண்ணி தான் அலாட் பண்ணாங்க. அதை கேபினட் மிஷன் பிளான்லேயே கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். இதில் சீட் allocated to each British province were divided among the 3 principal communities. அதாவது 3 இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டிஸ்க்கு இந்த சீட்டை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒன்று வந்து முஸ்லீமு, ரெண்டாவது வந்து சீக்ஸு, மூணாவது வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஆல் எக்ஸப்ட் முஸ்லிம்ஸ் அண்ட் சீக்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு தேர் பாப்புலேஷன். எக்ஸப்ட் முஸ்லிம்ஸ் அண்ட் சீக்ஸை தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது, எஸ்பெஷலாக ஹிந்து கம்யூனிட்டிக்கு. The representation of each community were to be elected by members of that community. Members of that community. So ஒரு கம்யூனிட்டிக்குமே அந்த members of the community வந்து இருக்கணும். In the provincial legislative assembly, voting was to be by the method of proportional representation by means of single transferable vote. அப்போ voting system ஆகப்பட்டது proportional representation by single transferable vote. இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பிரசிடென்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி ஒர்க் ஆகும், அந்த எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் கேபினட் மிஷன் பிளான் என்ன பண்ணாங்கன்னா, த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வேர் டு பி நாமினேட்டட் பை தி heads of the princely states. Were nominated by the heads of the princely states. இது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். princely states ஓட heads தான் members of the constituent assembly nominate பண்ணுவாங்க. It is thus clear that the constituent assembly was to be partly elected, partly nominated body. So constituent assembly ஆகப்பட்டது முழுமையான elected bodyயா இருக்காது. partly elected, partly nominated. திருப்பி சொல்றேன், partly elected, partly nominated. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்லி நாமினேட்டட், ப்ராவின்ஷியல் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 கம்யூனிட்டி பேஸ் பண்ணி, அதாவது ஹிந்து, முஸ்லீம், சீக்ஸை பேஸ் பண்ணி எலெக்டட் மெம்பர்ஸ். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் சீக்ஸ்க்கு வந்து பாப்புலேஷன் பேஸ்டு கிடையாது. ஆனால் ஹிந்து கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் எலெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் பிரிட்டிஷ் இந்தியா குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் தஸ் கிளியர் தட் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் டு பி பார்ட்லி elected and partly nominated body. Moreover, the members were to be indirectly, very very important, indirectly elected by the members of the provincial assemblies. So provincial assemblies இருக்கக்கூடிய members indirectா elect பண்ணப்படுவாங்க, who themselves were to be elected on a limited franchise. The election to the constituent assembly for 296 seats allotted to the British Indian provinces were held in July to August 1946. The Indian National Congress won 208 seats. The Muslim League won 73 seats. And small groups independents got the remaining 15 seats. அப்போ 296 சீட்டை வின் பண்ணதா சொல்லப்படும் பொழுது 208 சீட் ஆகப்பட்டது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக் 73 சீட்ஸ் வின் பண்ணுறாங்க. அப்புறம் ரிமைனிங் சின்ன சின்ன சீட்ஸ் ஆகப்பட்டது 15 சீட் வின் பண்ணுறாங்க. However, 93 seats allotted to the princely states were not filled as they decided to stay away from the constituent assembly. So princely states பொறுத்த வரைக்கும் even though nominated ப்ராசஸில் தான் எலெக்ட் பண்ணாலும் அவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து they stood away. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ரோலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலு. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் சேரக்கூடிய வழிகளை வகுத்தவர் நம்மளுடைய அயன் மேன் ஆஃப் இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் அவருக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை வச்சுருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை எப்படி நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட இணைச்சாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ப்ராசஸ். அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, ஆல்தோ த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் நாட் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள் ஆஃப் இந்தியா,
on the basis of adult franchise. ஸோ ஓட்டிங் சிஸ்டம் பண்ணி மக்கள் டைரக்டாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு எலெக்ட் பண்ணல. ஆனால் the Constituent Assembly comprised representative of all sections of the Indian society. Constituent Assembly வந்து is a representative of all the sections of the society, Indian society. Hindus, Muslims, Sikhs, Parsis, Anglo-Indians, Indian Christians, SCs, STs, including women of all these sections. The assembly included all important personalities of India, at that time with the exception of Mahatma Gandhi. Mahatma Gandhi வந்து அந்த Constituent Assemblyல இல்ல. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். The allocation of the seats in the Constituent Assembly, the results of the election to the Constituent Assembly, the community-wise representation in the Constituent Assembly, the women members of the Constituent Assembly எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். போன கிளாஸ்லேயே இந்த டேபிளை கிளியராக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தாங்க, உமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத போன கிளாஸ்லேயே டேபிள் வைஸ் குறிப்பிட்டிருந்தேன். இந்த டேபிளை நீங்கள் திருப்பி ரெஃபர் பண்ணணுன்னா லக்ஷ்மிகாந்த் சார் அவர்களுடைய புஸ்தகத்தில் டேபிள் 2.1, டேபிள் 2.2, டேபிள் 2.3 அண்ட் டேபிள் 2.4 ரெஸ்பெக்டிவ்லி அதில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த டேபிளில் கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம மூவ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. இதில் முக்கியமாக கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து முதல்ல மீட்டிங் நடத்தின டே வந்து டிசம்பர் 9, 1946. டிசம்பர் 9, 1946 தான் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து மீட்டிங் நடத்துகிறாங்க. இந்த மீட்டிங்கை முஸ்லீம் லீக் வந்து பாய்காட் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். The Muslim League boycotted the meeting and insisted on a separate state of Pakistan. Constituent Assembly வந்து பிரிட்டிஷ் இந்தியா தொடங்கணும்னு சொல்லிட்டு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 9, 1946 அன்னைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்பொழுது முஸ்லீம் லீக் வந்து அந்த மீட்டிங்கை பாய்காட் பண்ணுறாங்க. The meeting was thus attended by only 207 members. டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 296 மெம்பர்ஸ் இருக்கணும். அதில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட மெம்பர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ மொத்தமாக 208 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 207 மெம்பர்ஸ் தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. இதில் சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, the oldest member was elected as the temporary chairman of the assembly following the French practice. ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் சிஸ்டம் கிடையாது. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று யூரோப்பியன் மாடல்லையும் இன்னொன்று வந்து யூகே மாடல்லையும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, காமன் லா ஜுடிஷியல் பேஸ் பண்ணி. ஆனால் டிசம்பர் 11, 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் as the permanent chairman in the place of Sri Sachidananda Sinha, president of the assembly. Similarly, on January 25, 1947, H.C. Mukherjee was elected as the vice president of the assembly. Later on, the assembly resolved to have vice presidents. Accordingly, on July 16, 1947, B.T. Krishnamachari was elected as the second vice president of the assembly. He was elected as the second vice president of the assembly. இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எலெக்ட் ஆன டைம்லைன் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட் டைம்லைன் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி டிசம்பர் 9, 1946. அன்னிய தேதியில் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஆஃப் தி அன்டிவைடட் இந்தியா, அந்த டைமில் இந்தியா வாஸ் நாட் டிவைடட். அன்டிவைடட் இந்தியா வாஸ் எலெக்டட் விச் ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் அண்டர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இட் வாஸ் பாய்காட்டட் பை த முஸ்லீம் லீக். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் முஸ்லீம் லீக் பாய்காட் பண்ணாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் பாகிஸ்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாய்காட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. இதில் முக்கியமான அடுத்த டேட் ஆகப்பட்டது டிசம்பர் 11, 1946. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேட். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணும் பொழுது என்னோட லெக்சர்ஸை தாண்டி தொடர்ச்சியாக ஒரு டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுறதும், ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிகல்ஸை, அதாவது பேர் ஆக்ட்லேருந்து ஆர்டிகல்ஸையும் ரெஃபர் பண்ணுவேன் வரக்கூடிய கிளாஸில்.
அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். சிமிலர்லி நீங்க வந்து இந்தியன் பாலிட்டியை புரிஞ்சுக்கும் பொழுது டைம் லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் டிசம்பர் 9 1946 அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டைம் லைன் வந்து டிசம்பர் 11 1946. அந்த டேட் என்ன சொன்னேன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் அண்ட் முகர்ஜி, HC முகர்ஜி அவர்கள் BN ராவ் were appointed respectively as the president, vice chairman and constitutional legal advisor. ஸோ இந்த காலகட்டத்தில், அதாவது 11th டிசம்பர் 1946 அப்போ பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் எங்கேயுமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கிடையாது. 11th டிசம்பர் 1946 அன்னைக்கு, அன்னைய தேதியில் BN ராவ் அவர்கள் தான் கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக இருந்துட்டு இருந்தார். ஆனால் 3வது இம்பார்ட்டன்ட் டைம்லைனுக்கு அப்புறம் தான் பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த 3வது டைம்லைன் ஆகப்பட்டது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கண்டிப்பாக எல்லா சட்ட மாணவர்களும், UPSC படிக்கிறவங்க, TNPSC படிக்கிறவங்க கூர்மையாக கவனித்து புரிஞ்சுக்கணும். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆகப்பட்டது 13 டிசம்பர் 1946 அப்போ கொண்டு வராங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வேர் மூவ்ட் பை பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷனை மூவ் பண்ணது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன் December 13, 1946, Jawaharlal Nehru moved the historic objective resolution. Historic objective resolution. ஏன் இது ஹிஸ்டாரிக்னா, இந்த இட் லேட் டவுன் தி ஃபண்டமெண்டல்ஸ். ஏன் இது ஹிஸ்டாரிக் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இட் லேட் டவுன் தி ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஸ்ட்ரக்சரை வழிவகுத்த ஒரு ரெசல்யூஷன். அதனால தான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பல எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் சரி, UPSC எக்ஸாம்ஸ்லையும் சரி, தொடர்ச்சியாக பல கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டார் ரேட்டட் கொஸ்டின். இதை புரிஞ்சுக்கும் பொழுது தயவு செஞ்சு சின்ன சின்ன நோட்ஸை எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து, கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி டிக்ளேர்ஸ் இட்ஸ் ஃபர்ம் அண்ட் solemn resolve to proclaim India as an independent sovereign republic. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் தான் இந்தியா வந்து is going to become independent sovereign republic and to draw up for a future governance a constitution. கான்ஸ்டியூஷன் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்த ரெசல்யூஷன் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், which started in 13th December 1946. நல்லா பாருங்களேன், 9th December 1946 இம்பார்ட்டன்ட் டேட்டு, December 11 1946 அடுத்த இம்பார்ட்டன்ட் டேட்டு, within 2 days after December 11 December 13th ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்த டேட்டு 13th December 1946. அதில் கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு வேணும், அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சாவரின் ரிப்பப்ளிக்காக இந்தியா ஆகும் அப்படிங்கிறத முடிவெடுத்த ஒரு ரெசல்யூஷன் தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், wherein the territories that now comprise British India, the territories that now form the Indian states and such other parts of India as are outside India, and the states as well as other territories are willing to be constituted into independent sovereign India shall be union of them all அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா யாரெல்லாம் இந்தியாவோட சேர போகிறாங்களோ அவங்கள யூனியனில் கொண்டு வரதுக்கான முயற்சியை இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வழியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் wherein, third important point, wherein the said territories, whether with their present boundaries or with such others as may be determined by the Constituent Assembly, thereafter according to the law of the Constitution. ஸோ இந்த டெரிட்டரிஸ் எல்லாமே present boundaries ஓட will be determined by the Constituent Assembly and thereafter according to the Constitution அப்படிங்கிறத கிளியராக குறிப்பிட்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆகப்பட்டது, Constitution shall possess and retain the status of the autonomous units together with residuary powers and exercise all powers and functions of the government and administration, save and except such powers and functions as are vested in or assigned to the union, as are inherent or implied in the union resulting therefrom, and
fourth important point, wherein all powers and authority of the sovereign independent India, its constituent parts and organs of the government are derived from the people, and wherein shall be guaranteed and secured to all the people of India, wherein shall be guaranteed in the objective resolution தான் very very important aspect டிசைட் பண்றாங்க. என்ன டிசைட் பண்றாங்கன்னா கேரண்டி பண்றாங்க. என்ன கேரண்டி பண்றாங்கன்னா people of India justice, social, economic and political equality of status, of opportunity and before the law, freedom of thought, expression, belief, faith, worship, vocation, association and action subject to law and public morality அப்படிங்கிறத கேரண்டி பண்ணுறாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 வந்தாலும் ஆனால் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேயே முக்கியமான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன கான்செப்ட்னா ஜஸ்டிஸ். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலே பார்ப்பீங்க. ஏன்னா அதை பற்றி செப்பரேட் டிஸ்கஷன் இருக்க போது ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலே பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது ப்ரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிஃபோர் த லா, ஃப்ரீடம் ஆஃப் தாட், அசோசியேஷன் அண்ட் ஆக்ஷன் subject to law and public morality, and wherein ரொம்ப important aspect, wherein adequate safeguards shall be provided for minorities, backward and tribal areas and depressed and other backward classes. So objective resolution liye affirmative action கொண்டு வரணுங்கிறத கிளியரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆனதுக்கப்புறம் இதுக்கான எஃபெக்ட் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் whereby shall be maintain the integrity of the territory of the republic, and its sovereign rights on land, sea, air, according to justice and the law of civilized nations. So மற்ற நேஷன்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியாவும் sovereign rights on land, sea, air, according to justice and the land of civilized nations. எட்டாவது important aspect, this ancient land attains its rightful and honored place in the world and makes its full and willing contribution to the promotion of world peace and welfare of mankind அப்படிங்கிறதையும் கிளியராக குறிப்பிட்டிருந்தாங்க. இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் குறிப்பிட்டது, திஸ் ஏன்ஷியன்ட் லேண்ட், நம்ம நாடாகப்பட்டது பழமையான லேண்டு, attains its rightful and honored place in the world and makes its full and willing contribution to the promotion of world peace and welfare of mankind. அந்த லார்ஜர் அப்ஜெக்டிவை கொண்டு வந்தது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில். அந்த ரெசல்யூஷன் தான் 13 டிசம்பர் 1946 கொண்டு வந்தார். இந்த ரெசல்யூஷன் ஆகப்பட்டது யுனானிமஸ்லி அடாப்டட், எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, யுனானிமஸ்லி அடாப்டட் by the assembly on January 22, 1947. January 22, 1947. It influenced the eventual shaping of the constitution through all its subsequent stages. In the objective resolution தான் outline of the constitution. இந்த objective resolution நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்கை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொன்னேன், லேண்ட்மார்க் டேட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அப்பார்ட் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் 13th டிசம்பர் 1946. அந்த டேட் ஆகப்பட்டது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை யுனானிமஸாக இந்தியா அடாப்ட் பண்ணக்கூடிய நாள். அந்த நாள் தான் ஹிஸ்ட்ரியை ஷேப் பண்ணது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரியை ஷேப் பண்ண நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். த்ரூ இட்ஸ் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ், இட்ஸ் மாடிஃபைட் வெர்ஷன் ஃபார்ம்ஸ் தி preamble of the present constitution. Objective resolution of the Pandit Jawaharlal Nehru தான் preamble to the constitution பிற்காலத்தில் மாறிச்சு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னக்கூடிய அந்த வேர்ட்ஸ் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி,
before the law, freedom of thought, freedom of expression, belief, faith, worship, vocation, association, action, subject to law, public morality. இது எல்லாமே preamble to the constitutionல ஒரு சாராம்சமாகவும் ஒரு இன்சைட்ஃபுல்லாகவும் ஒரு ஹைலைட்டாகவும் உங்களுடைய preamble படிக்கும்போதே உங்களால் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே preamble to the constitutionும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும். preamble to the constitutionனை நீங்கள் படித்தாலே கான்ஸ்டியூஷனுடைய மொராலிட்டி என்ன, கான்ஸ்டியூஷனலிசம்னா என்ன, கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் என்னன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் பாயிண்ட் நம்பர் 5 ஆஃப் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், தாட், பிலீஃப், ஃபெய்த், ஒகேஷன், அசோசியேஷன், பப்ளிக் மொராலிட்டி, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டரில் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் இந்தியாவுடைய ஃப்ரேம் ஒர்க்காக மாறிச்சு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. அதனால தான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பற்றி தொடர்ச்சியாக பல எக்ஸாம்ஸில், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, லா எக்ஸாம்ஸு எல்லாத்துலேயுமே அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா கிரிட்டிக்கலாக கேட்டிருப்பாங்க, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வெதர் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் தி கான்ஸ்டியூஷனா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் த கான்ஸ்டியூஷனா அப்படிங்கிற பல கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம இந்த சாப்டர் முடிய நம்ம என்னென்ன கேள்விகள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போது இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கும் பொழுது அடுத்தது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சேஞ்சஸ் பை தி இண்டிபெண்டன்ட் ஆக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சேஞ்சஸ் பை தி இண்டிபெண்டன்ட் ஆக்ட். அதில் நம்ம முக்கியமாக அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடாப்ஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பற்றி நம்ம பேசணும். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆகப்பட்டது ஜனவரி 22, 1947, 1947, 22nd January 1947ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாஸ் அடாப்டட். அதுக்கப்புறம் then comes changes by the independent act. Representative of the princely states வந்து சில ட்ரபிள்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை எப்படி வந்து கொண்டு வரணும், கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியில் கொண்டு வரணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் who had stayed away from the Constituent Assembly gradually joined it. கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியில் அவங்களும் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் முக்கியமான டேட்டு on April 28, 1947, representative of the 6 states, எந்தெந்த ஸ்டேட்னா பரோடா, பிக்கனர், ஜெய்ப்பூர், பாட்டியாலா, ரேவா, உதய்பூர், இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆல் த ஸ்டேட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியில் ஜாயின் பண்ணுறாங்க. வேர் part of the Constituent Assembly became the part of the Constituent Assembly after the acceptance of the Mountbatten Plan, June 3, 1947, for the partition of the country. The representatives of most of the other princely states took their seats in the assembly. The members of the Muslim League from the Indian Dominion also entered the assembly. யாரெல்லாம் அசம்பிளிக்கு வரலையோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி, சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வர ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் லீகோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கான்ஸ்டியூஷனில் வர ஆரம்பிச்சாங்க. The Indian Independence Act of 1947 made the following 3 changes in the position of the assembly. The assembly was made a fully sovereign body. Assembly was made a fully sovereign body which could frame any constitution it pleased. என்ன கான்ஸ்டியூஷன் கொண்டு வரணுமோ அது கொண்டு வரக்கூடிய பவரை வந்து கான்ஸ்டியூஷன் அசெம்பிளிக்கு இருந்தது. The act empowered the assembly to abrogate or alter any law made by the British Parliament in relation to India. The Constituent Assembly பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா என்னெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து என்னெல்லாம் ஆக்ட் வந்து இந்தியாவை நோக்கி பாஸ் பண்ணாங்களோ அதை முழுசா அப்ரோகேட் பண்றதுக்கான பவரும் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளிக்கு இருந்தது. அதனால கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி in 1947 was fully empowered, and post independence also Constituent Assembly was the Parliament of India னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப 1950 வரைக்கும், ஜான்வரி 26, 1950 வரைக்கும் ரிப்பப்ளிக் இந்தியா வந்து ரிப்பப்ளிக்கா அறிவிச்ச நாள் வரைக்கும் பவர்ஃபுல்லா இருந்த பாடி தான் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி. அந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி ஆகப்பட்டது 1946ல அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் சொன்ன டேட் டிசம்பர் 9, 1946ல இருந்து 26 ஜான்வரி 1950 வரைக்கும் அந்த ஒர்க்கு கண்டினியூ பண்றாங்க.
அப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் பாடி வென் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். அதனால என்னென்ன சேஞ்சஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நடந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். The assembly also became a legislative body. So Constituent Assembly is also a legislative body. Constituent Assembly is also a legislative body. In other words, two separate functions were assigned. Two separate functions were assigned to the Assembly. Making of the Constitution of Free India and enacting of ordinary laws for the country. So, Constitution வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பவர் Constituent Assemblyக்கு இருந்தது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் டியூட்டி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு இருந்தது வந்து எனாக்டிங் ஆஃப் ஆர்டினரி லாஸ் ஃபார் தி கண்ட்ரி. லாஸ் வந்து கொண்டு வரக்கூடிய பவரும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு இருந்தது. தீஸ் டூ டாஸ்க் வேர் டு பி பர்ஃபார்ம்ட் ஆன் செப்பரேட் டேஸ். ஸோ அதனால இந்த ரெண்டு டாஸ்க்குமே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கேரி அவுட் பண்ணாங்க. தஸ் தி அசம்பிளி பிகேம் த ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. Dominion legislature. Whenever the assembly met as the constituent body, it was chaired by Dr. Rajendra Prasad, who was the chairman of the Constituent Assembly, and when it met as the legislative body, Constituent Assemblyக்கு ரெண்டு ரோல் இருந்தது. ஒன்று கன்வீனிங் அ கான்ஸ்டியூண்ட் பாடி, அதாவது கான்ஸ்டியூஷன் கொண்டு வரக்கூடிய டியூட்டி, அதை சேர் பண்ணும் போதெல்லாம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருப்பார். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பாடி, லாஸ் கொண்டு வரணும் இந்தியாவுக்குன்ற அந்த டாஸ்க் இருந்ததுனால, ஒரு பார்லிமெண்ட்டாக வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இயங்கிட்டு இருந்ததுனால அந்த டைமில் ஜிவி மவ்லென்கர் அவர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் தான் லெஜிஸ்லேட்டிவ் பாடியை ஜிவி மவ்லேக்கர் ஹெட் பண்ணார். தீஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூ டில் நவம்பர் 26, 1949. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நவம்பர் 26, 1949 வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. when the task of making the constitution was over. Third important aspect, Constituent Assembly பொறுத்த வரைக்கும், the Muslim League members hailing from the areas. எந்தெந்த ஏரியாஸ்னா, these are West Bengal, East Bengal, NW, North West East Frontier Province, Sindh, Balochistan, Singlet District of Assam. A separate Constituent Assembly was set up for Pakistan. இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து செப்பரேட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார் பாகிஸ்தான் செட்டப் பண்ணாங்க. சப்சிக்வெண்ட்டாக முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் எய்லிங் ஃப்ரம் தீஸ் ஏரியாஸ் இன்க்ளூடிங் தி பாகிஸ்தான் வித்ரூ ஃப்ரம் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார் இந்தியா. ஸோ முஸ்லீம் லீக் நடுவில் வந்தாலும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து வித்ரா பண்ணிக்கிட்டு, கான்சிக்வெண்ட்லி த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி அசம்பிளி கேம் டவுன் டு 299 ஆஸ் அகேன்ஸ்ட் 389 ஒரிஜினலி ஃபிக்ஸ்ட் இன் 1946. அண்டர் தி கேபினட் மிஷன் பிளான், the strength of the Indian provinces, formerly British province, was reduced from 296 to 229 only because of Indian Muslim League forming a separate Constituent Assembly for Pakistan. அது மட்டும் இல்லாமல் those of the princely states from 93லேருந்து 70, ஏன்னா அந்த 23 அவங்க ஆகப்பட்டது பாகிஸ்தானுடைய கான்ஸ்டியூன்ட் ஜாயின் பண்ணணுமா, இந்தியாவுடைய கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஜாயின் பண்ணுமாங்கிற அந்த கன்ஃபியூஷனால 93லேருந்து 70 மாறிச்சு. The state wise membership of the assembly as on 31st December 31st 1947 is shown in table 2.5. இது வந்து லக்ஷ்மிகாந்த் சார் அவர்களுடைய டேபிளை நீங்கள் கிளியராக பார்க்கலாம், யாரெல்லாம் இந்த மெம்பர்ஷிப்பில் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து மற்ற ஒர்க்கையும் கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதர் தேன் கான்ஸ்டியூண்ட் பாடியாக ஆக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக ஆக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், in addition to the making of the constitution and enacting of the ordinary laws, the Constituent Assembly also preferred the following functions. என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, it ratified India's membership of the Commonwealth in May 1949. It ratified India's membership of the Commonwealth in May 1949. Commonwealthனா என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். But India ratified being the member of the Commonwealth in May 1949. It adopted the national flag on July 22, 1947. Very, very important dates. It adopted the national flag on July 22, 1947. It adopted the national anthem on January 24, 1950. It adopted the national song on January 24, 1950. So we have national anthem, we have national song. இது ரெண்டுமே January 24, 1950ல அடாப்ட் பண்றாங்க. It also elected Dr. Rajendra Prasad as the first president of India on January 24, 1950.
in the Constituent Assembly had 11 sessions over 2 years. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து மொத்தம் 11 செஷன் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாக்காகவும் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்காகவும். அதில் 11 செஷன்ஸ் ஓவர் 2 இயர்ஸ், 11 செஷன் 2 இயர்ஸ் 11 months and 18 days for bringing the Constitution of India. My dear friends, நம்மளுடைய constitutional makers had gone through the constitution of about 60 countries, 60 நாடுகளுடைய constitutions go through பண்ணி, and the draft constitution was considered for 114 days. ஸோ 60 நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம், டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் 114 நாள் 114 டேஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வரதுக்காக டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் incurred on making the constitution amounted to 64 lakhs. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வரதுக்காக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செலவு பண்ண பணம் 64 லட்சம் ரூபாய். 64 lakhs இன்வெஸ்ட் பண்ணி, செலவு கிடையாது, இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 64 lakhs. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர்னு பல புத்தகத்தில் குறிப்பிடுவாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மாற்றி முக்கியமான ஒரு வேர்டு வந்து கொண்டு வரணும் எல்லா புத்தகத்துலையும். அது என்னன்னா, இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தருணத்தில். அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது 64 lakhs. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 64 lakhs ஆகப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி டெமோக்ரஸி, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. இன்னைய வரைக்கும் நம்மளுடைய ரைட்ஸ் பாதுகாக்கப்படுதுன்னா அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானால தான். அதனால அந்த அமௌண்ட் ஆகப்பட்டது 64 lakhs ஸ்பெண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் January 24, 1950 the Constituent Assembly held its final session. Constituent Assembly ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடி, January 26, 1950க்கு முன்னாடி ஃபைனல் செஷன் வந்து இருந்தது. January 24, 1950. It however did not end. Continued as the Provincial Parliament of India. Constituent Assembly அந்நிய தேதியோட முடியல. அது Provincial Parliament of Indiaவா from January 26, 1950 till the formation of the new parliament after the first general elections in 1951-52. First general election இந்தியாவில் நடந்தது 1951-52 நடக்குது. Provincial Parliament January 26, 1950 இருந்து 1951-52 வரைக்கும், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், ஜெனரல் எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் Provincial Parliament அது செயல்பட்டு இருந்தது. The Constituent Assembly எது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் பண்ணோமோ கேபினட் மிஷன் பிளானை பேஸ் பண்ணி, அதே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி January 24, 1950 முடிவுக்கு வரணும்னு நினைச்சா கூட சப்சிக்வெண்டா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கப்புறம் 26 January 1950 வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஜெனரல் எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும், பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் 1951-52 வரைக்கும் ப்ராவின்ஷியல் பார்லிமெண்ட்டாக செயல்பட்ட பாடி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் த செஷன்ஸ் என்னென்ன லிஸ்ட் நடந்ததுன்றது டேபிள் 2.6 குறிப்பிட்டிருக்காங்க லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கில். ஸோ டேபிள் 2.6 நம்ம கண்டிப்பாக என்னன்றதை நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கீழே பல கமிட்டிஸும் இருந்துட்டு இருந்தது. ஸோ என்னென்ன கமிட்டிஸ் இருந்ததுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்பாயிண்டட் அ நம்பர் ஆஃப் கமிட்டிஸ். ஸோ நிறைய கமிட்டி வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கீழே ஃபார்ம் பண்ணாங்க டு டீல் வித் டிஃப்ரெண்ட் டாஸ்க் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மேக்கிங். அவுட் ஆஃப் திஸ் 8 important committees, 8 major committees. The others were minor committees. The names of the committees and the chairman are given below. Very, very important. Major committees under the Constituent Assembly. Page number 14 of Indian Polity by Laxmikanth, 8th edition. So, major committees, first, Union Powers Committee, headed by Jawaharlal Nehru. Union Constitution Committee, headed by Jawaharlal Nehru. Provincial Constitution Committee, headed by Sardar Vallabhbhai Patel. Drafting Committee, headed by Dr. B.R. Ambedkar. Baba Sahib Bharat Ratna B.R. Ambedkar. Number 5, Advisory Committee on Fundamental Rights. Very, very important. Advisory Committee on Fundamental Rights, Minorities and Tribal and Excluded Areas. Sardar Patel. This committee had the following subcommittees. இது கீழே Fundamental Rights Subcommittee was headed by J.B. Kripalini. Minority Subcommittee
was headed by H.C. Mukherjee. Northeast Frontier Tribal Areas, Assam Excluded and Partially Excluded Areas Subcommittee, Gopinath Bardolai. Excluded and partially excluded areas other than those in Assam, Subcommittee A.V. Thakkar. Northwest Frontier Tribal Areas Subcommittee, Rules of Procedure Committee, Dr. Rajendra Prasad. இதில் முக்கியமாக Northwest Frontier Tribal Areas Subcommittee. Why did they form this subcommittee? எதுக்காக இந்த சப்கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். One of the principal consequences of the British government statement on June 3, 1947 was that following a referendum அப்படிங்கிறத வந்து மக்கள், அதாவது ரெஃபரண்டம்ங்கிறது ஒரு இஷ்யூவை எடுத்து மக்கள் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். The Northwest Frontier Province and Balochistan became part of the territory of the dominion of the Pakistan. அதனால as a result the tribal areas in this region became a concern of the dominion. So in the tribal areas became a concern. எப்படி யுனைட் பண்றது இந்தியாவோட அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சர்னா மாறிச்சு. The subcommittee on tribal areas in the Northwest Frontier Province and Balochistan was not therefore called upon to function on behalf of the Constituent Assembly. Mr. B. Shiva Rao, The Framing of India's Constitution, Select Documents, Volume 3, page number 681, you can see. So, Shiva Rao அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன் இருக்கு, Framing of India's Constitution. அதை நான் டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த பேஜ் 681, வால்யூம் 3, செலக்ட் டாக்குமெண்ட்ஸில் எப்படி வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் வந்து இஷ்யூவாக இருந்ததுன்றதை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் சப் கமிட்டி வேர் அப்துல் காஃபர் கான் அப்துல் சமாத் கான், மேஹர் சந்த் கண்ணா. த இன்ஃபர்மேஷன் அபவுட் த சேர்மன் இஸ் நாட் ஃபார்ம். ஸோ இந்த Northwest Frontier Tribal Area Subcommittee was formed because of these reasons, and accordingly it was for the areas issue that was formed. Seventh important committee is States Committee. It's about the States Committee, page number 15 of Indian Polity by Laxmikanth. States Committee for negotiating with states. It was headed by Jawaharlal Nehru. Then finally ஸ்டியரிங் கமிட்டி வாஸ் ஹெடட் பை டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நிறைய கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களே இந்த கமிட்டிஸ்லாம் வச்சுக்கிட்டார். ஏன்னா டு டாமினேட் த லீடர்ஷிப் இன் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. தென் கம்ஸ் தி மைனர் கமிட்டிஸ் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கீழே ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, இட் வாஸ் ஹெடட் பை டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஹவுஸ் கமிட்டி பி பட்டாபி சீதாராமையா. Order of Business Committee, Dr. K. Munshi. Ad hoc Committee on the National Flag Day is Dr. Rajendra Prasad. Committee on the Functioning of the Constituent Assembly, G.V. Mavlankar. Ad hoc Committee on the Supreme Court, S. Vardachari, not an Assembly member. Ad hoc Committee on the Supreme Court, S. Vardachari, not an Assembly member. Committee on Chief Commissioners, Provinces, B. Pattabi Sitaramayya. Expert Committee on the Financial Provisions of the Union Constitution, Nalin Ranjan Sarkar, not an Assembly member. 10. Linguistic Provinces Commission, S.K. Dar, not an Assembly member. Special Committee to examine the Draft Constitution, Jawaharlal Nehru. Press Gallery Committee, Usha Nath Sen. Ad hoc Committee on Citizenship, S. Vardachari, and not an Assembly member. Then comes a very, very important committee, Drafting Committee. In the Drafting Committee ஆகப்பட்டது among all committees of the Constituent Assembly, the most important committee was the Drafting Committee, set up on August 29, 1947. Set up on August 29, 1947. It was this committee that was entrusted with the task of preparing a draft of the new constitution. It consisted of 7 members. They were Dr. B.R. Ambedkar became the chairman of the drafting committee of the constitution. N. Gopalaswamy Iyengar. 3. Alladi Krishnaswamy Iyer. 4. Dr. K. Munshi.
5. Syed Mohammad Sadullah. 6. N. Madhava Rao. He replaced B.L. Mittal, who resigned due to ill health. 7. T.T. Krishnamachari. He replaced D.P. Keithan, who died in 1948. இதில் என்ன பெருமைப்படக்கூடிய விஷயம்னா, அலாங் வித் B.R. அம்பேத்கர் அவர்களோட சேர்ந்து மெட்ராஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணது தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் the drafting committee, after taking into consideration the proposals of the various committees, prepared the first draft of the Constitution of India, which was published in February 1948. First draft was published in February 1948. The people of India were given 8 months to discuss the draft, almost 144 days to discuss the draft and propose amendments. In the light of the public comments, criticisms and suggestions, the drafting committee prepared a second draft which was published on October 1948. The drafting committee took less than 6 months to prepare its draft. In all, it sat only for 141 days. 141 நாள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. Then comes enactment of the constitution. Then comes enactment of the constitution. Dr. B.R. Ambedkar. Then comes enactment of the constitution. Dr. B.R. Ambedkar introduced the final draft of the constitution in the assembly on November 4, 1948. First reading. The assembly had a general discussion on it for 5 days till November 9, 1948. The second reading happened clause by clause. Consideration started on November 15, 1948 and ended on October 17, 1949. My dear friends, during this stage, என்ன நடந்ததுன்னா 7,653 amendments were proposed. 7,653 amendments were proposed and 2,473 were actually discussed in the assembly. First reading, second reading, third reading of the constitution also happened, draft constitution. The third reading of the draft started on November 14, 1949. Dr. B.R. Ambedkar moved a motion. The constitution as settled by the assembly be passed. Abdina, he moved a motion. The motion on draft constitution was declared as passed on November 26, 1949. November 26, 1949. This is the day called, that is the Constitution Day. It's a historical day of India. Because the constitution as settled by the assembly be passed. அப்படிங்கிறத அந்த முழக்கத்தை பாரத ரத்னா பாபா சாஹேப் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் வந்து பாஸ் பண்றார். அன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்பீச்சும் கொடுக்கிறார். November 26, 1949 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்பீச்சும் கொடுக்கிறார். அந்த ஸ்பீச் எல்லா சட்ட மாணவர்களும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்க எல்லாருமே தேடி தேடி படிக்கணும். அந்த ஸ்பீச் ஆகப்பட்டது இட் இஸ் அ ரிமார்க்கபிள் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீச் அண்ட் ரிசீவ்டு தி சிக்னேச்சர்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் அண்ட் தி பிரசிடென்ட் ஆல்சோ ஆன் த சேம் டே. கையெழுத்தும் வாங்கிடுறார். அவுட் ஆஃப் தி டோட்டல் 299 members of the assembly, 284 were actually present on the day and signed the constitution. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் வந்து இல்ல அன்னைக்கு. பட் 284 members சைன் பண்றாங்க Constitution of India மேல. This is also the date mentioned in the preamble as the date on which the people of India in the Constituent Assembly adopted, enacted and gave to themselves this constitution. This was a historical day. November 26, 1949 is an historical day. That is the day when the constitution came into existence. The Constituent Assembly gave itself, the people gave themselves the constitution through Constituent Assembly. This is what is about the drafting committee. Meanwhile, page number 16, Indian Polity, Laxmikanth, 8th edition, நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கஸ் பண்றத. இதுல Constitution as adopted on November 26, 1949. Constitution as adopted on November 26, 1949 contained a preamble and 395 articles and 8 schedules. The preamble was enacted after the entire constitution was already enacted.
entire constitution was already enacted. Dr. B.R. Ambedkar, the then law minister, piloted the draft constitution in the assembly. He took a very prominent part in the deliberation of the assembly. He took a very prominent part in the deliberation of the assembly. He was known for his logical, forceful, persuasive arguments on the floor of the assembly. He is recognized as the father of the Constitution of India. The brilliant writer, constitutional expert, and undisputed leader of the scheduled caste is also known as the chief architect of the Constitution of India. We must revere the contribution of Dr. B.R. Ambedkar. On November 19, 2015, very important, another significant aspect to be noted, recent. The Government of India has decided to celebrate November 26th of every year as the Constitutional Day, Samvidhan Divas, to promote constitutional values among citizens. Samvidhan Divas, it's a very important current affair development. Only in the year November 19, 2015, the government decided to celebrate it as Samvidhan Ka Divas. My dear friends, next important topic. இப்போ அடுத்த சப் டாபிக்கா நம்ம பார்க்க போகிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, some provisions of the constitution pertaining to citizenship, elections, provincial parliament, temporary and transitional provisions, short title, இது எல்லாமே ஆர்டிகல் 5, ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 7, ஆர்டிகல் 8, ஆர்டிகல் 9, Article 60, Article 324, Article 366, Article 367, Article 379, Article 380, 388, 391, 392 and 393 came into force on November 26, 1949 itself. அதாவது இந்தியா ரிப்பப்ளிக் ஆகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கான்ஸ்டியூஷன் பாஸ் பண்ணதுனால இந்த ஆர்டிக்கல் எல்லாமே 26 நவம்பர் 1949 அன்னிக்கே எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. The remaining provisions, the major part of the constitution came into force on January 26, 1950. ஒரு சில ஆர்டிகல்ஸ் நவம்பர் 26, 1949 அன்னிக்கே எஃபெக்டிவ் ஆயிடுச்சு. மற்ற மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஜனவரி 26, 1950லேருந்து எஃபெக்டிவ் ஆக ஆரம்பிச்சது. This day is referred to in the Constitution as the date of its commencement. Date of its commencement. Celebrated as the Republic Day. It is celebrated as the Republic Day. January 26 was specifically chosen as the date of commencement of the Constitution. Date of commencement of the Constitution. January 26 was specifically chosen as the date of commencement of the Constitution. எதனாலனா because of its historical importance. Because of its historical importance, it was on this day in 1930 that Purna Swaraj 1930ல பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதே டேட் அன்னைக்கு January 26, 1930ல was celebrated following the resolutions of the Lahore session which happened in December 1929 of the Indian National Congress. With the commencement of the Constitution, the Indian Independence Act of 1947 and the Government of India Act 1935 with all enactments amending or supplementing the later act were repealed. The abolition of Privy Council Jurisdiction Act. Privy Council Jurisdiction Act 1949 was however continued. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா expert committees of the Congress. While the election of the Constituent Assembly were still in progress, July 8, 1946, the Congress Party, that is the Indian National Congress, appointed an expert committee for the purpose of preparing material for the Constituent Assembly. This committee consisted of the following members: Jawaharlal Nehru, Chairman; Asaf Ali; 3. K. Munshi; 4. N. Gopalaswamy Iyengar; 5. K.T. Shah; 6. D.R. Gadgil; 7. Humayun Kabir; 8. K. Santana. Later, on the chairman's proposal, it was resolved that
Krishna Kripalini be co-opted as member and convener of the committee. The committee had 2 sittings. First one at New Delhi from July 20 to 22, 1946. Second at Bombay from August 15 to 17, 1946. Apart from number of notes prepared by its members, the committee discussed the procedure to be adopted by the Constituent Assembly. என்னென்ன procedure follow பண்ணணும், Constituent Assembly உடைய conduct எப்படி இருக்கணும், how to pass, how to have a debate, how to have a discussion, deliberate the matters in the constitutionங்கிறத decide பண்ண நோட்ஸை prepare பண்றாங்க. The committee discussed the procedure to be adopted by the Constituent Assembly, the question of the appointment of various committees on the Constituent Assembly, draft of the resolution of the objectives of the Constitution to be moved during the first session of the Constituent Assembly. இது எல்லாத்தையுமே கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்க ஒரு முக்கியமான ஒரு அத்தன்டிக் சோர்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து பி சிவாராவ், த ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன், செலக்ட் டாக்குமெண்ட்ஸ், வால்யூம் 1, பேஜ் 326 இருக்கு. இந்த புத்தகம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்சஸ்லாம் உங்களுக்கு தெரியும். On the role played by this committee, in making of the constitution, Granville Austin அப்படிங்கிறவர், an American constitutional expert, observed. Granville Austin, American constitutional expert, என்ன சொன்னாருன்னா, it was Congress experts committee that set India on the road to her present constitution. The committee members working within the framework of the cabinet mission scheme made general suggestion about autonomous areas, the powers of provincial governments and the center, and such issues as the princely states and the amending power. They also drafted a resolution closely resembling the objective resolution. My dear friends, objective resolution passed by Jawaharlal Nehru. Very, very important. Granville Austin, the Indian Constitution, cornerstone of a nation. It was published in Oxford, 1966, page number 32-33. There is a reference to Granville Austin's quotation. It was closely resembling the objective resolution. The criticism of the Constituent Assembly. The critics have criticized the Constituent Assembly on various grounds. Critics have criticized the Constituent Assembly on various grounds. What are the criticism? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, it is not a representative body அப்படின்னு சொன்னாங்க. Why? It is not a sovereign body அப்படின்னு சொன்னாங்க. Why? It is time consuming, dominated by Congress, lawyer politician domination, dominated by Hindus அப்படிங்கிற இந்த கிரிட்டிசிசமை கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி மேல வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் வந்து இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பாடி கிடையாது அப்படிங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, the critics have argued that the Constituent Assembly was not a representative body. It is not a representative body ன்னு சொன்னாங்க. ஏன்னா as its members were not directly elected by the people of India on the basis of universal adult franchise. Were not elected based on universal adult franchise. ரெண்டாவது, critics that the Constituent Assembly was not a sovereign body as it was created by the proposals of the British government. It is not a sovereign body. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடைய ப்ரோபோசல் பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியை கொண்டு வந்தாங்க. அதனால அது சாவரின் பாடி இல்லை. Further, they said that the assembly held its session with the permission of the British government. Then comes the third important aspect, time consuming. According to the critics, the Constituent Assembly took an unduly long time to make the constitution. It took a long time to make the constitution. They stated that the framers of the American Constitution took only 4 months to complete their work. In this context, Naziruddin Ahmad, a member of the Constituent Assembly, coined a new name for the drafting committee to show his contempt for it, called drifting committee. Naziruddin Ahmad அப்படிங்கிறவர் டிராஃப்டிங் கமிட்டியை ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார்.
The time taken by the framers of other constitution is given in time. So it was fairly a very less time. Then the fourth important critic, dominated by Congress. The critics charged that the Constituent Assembly was dominated by the Congress party. In this context, Granville Austin, an American constitution expert, remarked the Constituent Assembly was a one-party body, is an essentially one-party country. The Assembly was the Congress and Congress was India. Lawyer-politician domination. Anjav, the important criticism. Lawyer-politician domination. It is also maintained by the critics that the Constituent Assembly was dominated by the lawyers and politicians. They pointed out that other sections of the society were not sufficiently represented, like farmers, industrialists, social workers, professors, teachers, மற்ற ஸ்டேக் ஹோல்டர்லாம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வச்சாங்க. To them is the main reason for the bulkiness and complicated language of the constitution. ஆறாவது important criticism, dominated by Hindus. According to some critics, யாரெல்லாம் criticize பண்றாங்களோ, the Constituent Assembly was a Hindu dominated body. The Lord Viscount Simon called it a body of Hindus. Similarly, Winston Churchill commented that the Constituent Assembly represented only one major community in India. My dear friends, other important facts which you should all remember as a student of law, people preparing for civil examination, யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, like UPSC, TNPSC, in the facts are very, very important. These facts are spoken less, but it's very important for understanding the perspective of the Constituent Assembly. The elephant was adopted as the seal of the Constituent Assembly. B.N. Rao was appointed as the constitutional advisor, legal advisor to the Constituent Assembly. H.V.R. Iyengar was the secretary to the Constituent Assembly. S.N. Mukherjee was the chief draftsman of the Constituent Assembly. Prem Bihari Naren Rai Zada was the calligrapher of the Indian Constitution. The original Constitution was handwritten by him in a flowing italic style. Prem Bihari Naren Rai Zada. The original version was beautified and decorated by artists from Shantiniketan, including Nandlal Bose, Bihor Ram Manohar Sinha. Bihor Ram Manohar Sinha illuminated and beautified and ornamented the original preamble, calligraphed by Prem Bihari Naren Rai Zada. The calligraphy of the Hindi version of the original Constitution was done by Basant Krishan Vaidya and elegantly decorated and illuminated by the Nandlal Bose. Hindi text of the Constitution, very important. Page number 18, Indian Polity, Laxmikanth, 8th edition. Originally, the Constitution of India, எடுத்து பார்த்தீங்கன்னா, did not make any provision with respect to an authoritative text of the Constitution in Hindi language. Hindi languageல Constitution இருக்கணும் அப்படிங்கிறது எங்கேயுமே கொடுக்கப்படல Constitution of India. ஆனால் ஏன் Constitution of India Hindi textல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். Later, a provision in this regard was made in the 58th Constitutional Amendment Act of 1987. This amendment inserted a new article, Article 394A, in the last part of the Constitution. That is Part 22. Part 22. This article contains the following provisions. This article contains the following provision. Article 394A. So we are going to refer for the first time Constitution of India உடைய Bar Act. Part 22. Constitution of India நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா Part 22ல Article 394A என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். Constitution of India Part 22. Short title commencement, authoritative text in Hindi and repeals. Article 394A. Authoritative text in Hindi language. The President shall cause to be published under his authority. I quote the exact words of the Article 394A of the Constitution of India. This was inserted by the Constitution 58th Amendment Act 1987. The President shall cause to be published under his authority, A, the translation of this Constitution in the Hindi language, signed by the members of the Constituent Assembly with such modification as may be necessary to bring it in conformity with the language, style and terminology
adopted in the authoritative text of the central acts in the Hindi language, and incorporating therein all the amendments of this constitution made before such publication, and the translation in the Hindi language of every amendment of the constitution made in the English language. 2. The translation of this constitution of every amendment thereof published under clause 1 shall be construed to have the same meaning as the original thereof, and if any difficulty arises in so construing any part of such translation, the president shall cause the same to be revised suitably. Article 394A, clause 3. The translation of this constitution and of every amendment thereof published under this article shall be deemed to be, for all purpose, the authoritative text thereof in the Hindi language. இதுதான் அந்த ஆர்டிகல் 394ல குறிப்பிட்டிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, the president shall cause to be published under his authority. Translation of the constitution in Hindi language. Translation of the constitution in the Hindi language. The modification which are necessary to bring in conformity with the language, style and terminology adopted in the Hindi authoritative text of the central acts in Hindi can be made in it. All the amendments of the constitution made before such publication shall be incorporated in it. The translation in Hindi of every amendment of the constitution made in English. The translation of the constitution and its every amendment published shall be construed to have the same meaning as original text in English. ஸோ என்னெல்லாம் இங்கிலீஷில் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஹிந்தியில் மாற்றணும் அப்படின்னு ஆர்டிகல் 394A கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வராங்க. எப்பனா 1987 கொண்டு வராங்க. The translation of the constitution and its every amendment published shall be construed to have the same meaning as the original text in English. If any difficulty arises in this matter, the president shall cause the Hindi text to be revised suitably. The translation of the constitution and its every amendment published shall be deemed to be, for all purpose, its authoritative text in Hindi. Very, very important. இதில் பல டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கில் பல டேபிள்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரியான கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்ஸு. டேபிள் 2.5 பாருங்கள். 229 மெம்பர்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருந்தாங்கன்றதையும் கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க. December 31, 1947. தென் கம்ஸ் செஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. 11 செஷன்ஸ் எப்படி நடந்தது, எவ்வளோ நாட்கள் நடந்தது, மற்ற கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து எத்தனை நாள் எடுத்தது 2.7 கொடுத்துருக்காங்க. டேபிள் 2.7. டேபிள் 2.8 ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் இந்தி டெக்ஸ்ட் ரிப்பீல்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஹிந்தி லாங்குவேஜஸை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டியது. யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒரு விஷயமே இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய டீச்சிங் மெத்தடாலஜியில் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய இந்தியன் பாலிட்டி 8th எடிஷனை இன்கார்பரேட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்? அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிகல்ஸை படித்து ஏன் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னா, ஒரு விஷயமே ஹைலைட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த அத்தாரிட்டேட்டிவ் கண்டென்ட்டோட படித்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணும் பொழுது அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கக்கூடிய விதம் ஈஸியாகிடுது. இந்த செஷன் ஆகப்பட்டது கிளாஸ் மட்டும் கிடையாது. ஒரு லைனையும் படித்து அந்த ஒரு லைனில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் நடக்கும்போது நீங்கள் நோட்ஸும் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இந்த டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூம் பண்ணி எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் கிளியராக இருந்ததுன்னா ஒரு லைனும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த புக்கும் உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாகிடும். எஸ்பெஷலாக கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் வழியில் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்கிலீஷ் கூட தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த புக்கில் இருக்க இங்கிலீஷை படித்து அதோட எக்ஸ்பிளனேஷன், டேட்ஸு, கான்செப்டை நான் சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு சப்ஜெக்டை புரிய வைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டேட்டிவ் புக்கு, அந்த புக்கையே உங்களுக்கு படித்து ஒரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு காரணம். ஏன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், லா எக்ஸாம்ஸ் எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு, அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு. அட் த சேம் டைம் அந்த கண்டென்ட் அந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் கிடையாது, எப்பயுமே உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மைக்ரோ லெவலில் போய் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னால் ஈஸியாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோ ஹைலைட்ஸோ போட்டுட்டு ஜஸ்ட் சொல்லிட்டு என்னால் போக முடியும். பட் ஆனால் உங்களோட உட்கார்ந்து
நானும் படிச்சு உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்றதுக்கு காரணம் இந்த ஃப்ரீ கிளாஸ் on the Constitution of India, Indian Polity for Civil Service Examination, other competitive examination, State Service Commission Examination, law studentsக்கு நான் செய்யறதுக்கு காரணம் உங்களுக்கு சப்ஜெக்ட் மட்டும் புரிய வைக்கல, அந்த சப்ஜெக்ட் எப்படி படிச்சு புரிஞ்சுக்கணும். ஆல்மோஸ்ட் ரீடிங் செஷன், லேர்னிங் செஷன், அண்டர்ஸ்டாண்டிங் செஷனா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸ் அமையும். நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் இந்த லேர்னிங்ல. அதுதான் என்னுடைய மந்திரம். காரணம் என்னன்னா, சப்ஜெக்டை சொல்லி கொடுத்து புரியறது ஒரு பக்கம், ஆனா அந்த கண்டென்ட்டை முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நான் வச்சுக்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம வரக்கூடிய நாட்களில் பண்ண போறது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி சம்பந்தம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் லீகல் அஃபேர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், கரண்ட் அஃபேர்ஸ் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கறதுக்காக ஒரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸையும் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ்லையும் ஆர்டிக்கல், பேப்பரில் வந்த ஆர்டிக்கலை போட்டு அதில் வந்ததை கிளியராக புக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக உங்களோட கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வரதுக்காக தான் இதை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த கண்டென்ட்டும் எப்படி இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்லையும், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேர் ஆக்ட்லையும் எப்படி லிங்க் ஆகுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால இந்த ஜர்னி ஆஃப் லேர்னிங் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி ஒரு எக்ஸைட்டிங் ஜர்னியா இருக்க போகுது. இந்த லேர்னிங்ல நீங்க தனியா இல்லை. நம்மளோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லயே பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த ஜர்னியில நம்ம பண்ண வேண்டியது கிளியரா, பொறுமையா சப்ஜெக்டை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். எஸ்பெஷலா பிலிம்ஸ் எக்ஸாம் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வரதுனால பிலிம்ஸ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சிலபஸையும் முழுமையா அதில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 3 பார்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். 1, ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறது. 2வது கண்டென்ட்டை சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறது. 3வது எக்ஸாம்ல வந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்றது. இந்த 3த்தையும் பண்ணும்பொழுது நீங்க நோட்ஸ் எடுக்கிறது. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு தான். இந்த 3த்தையும் நான் செய்வேன். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நோட்ஸ் இருக்கிறத இந்த வீடியோ வழியாக கைட் பண்ணிக்கிட்டு அத்தாரிட்டேட்டிவ் கண்டென்ட், அதாவது லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய இந்தியன் பாலிட்டி புக்கை ரெஃபர் பண்ணிக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், இந்து மாதிரி நாளிதழ்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி நாளிதழ்கள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதை தாண்டி முக்கியமான எடிட்டோரியல்ஸ் இன் ஹிந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். இந்த ஜர்னியில் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோஸை கேட்க உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் யூ வில் பிகம் மாஸ்டர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நீங்களே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு உருவாவீங்க. என்னுடைய நோக்கம் ஒருத்தரையும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸ் எடுக்க வைக்கிறது தான். இந்த கிளாஸ் வழியாக நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பல பேருக்கு நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய புரிதலை கொண்டு வரணும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா முழுக்க போய் சேரணும். உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையணும். இதை தாண்டி உங்கள் எக்ஸாமினேஷனுக்கு பயன்படணும். இந்த இன்ஸ்பிரேஷனோட தொடர்ச்சியாக இந்த செஷன்ஸை நீங்கள் கேட்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் உங்கள் கொஸ்டின்ஸை வாட்ஸ்அப் வழியாக அனுப்புங்க. உங்கள் கொஸ்டின்ஸ் அனுப்ப வேண்டிய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 6379104868. I repeat, 6379104868. இந்த நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. 6379104868 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் உங்களுடைய டவுட்ஸை ஆடியோலையோ இல்லாட்டி டெக்ஸ்டாவோ உங்கள் டவுட்ஸை அடித்து அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அந்த ரிப்ளை ஆகப்பட்டது உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷனாகவும் அமையும். ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. வெற்றி நிச்சயம். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.